வணக்கம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது அறுவை எஃப்எம் 107.8. கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க. இது அல்ல அல்ல குறையாத மொக்கை. நான் உங்கள் ஃபேவரட் ஆர்ஜே லுல்லபி. இவ்வளோ மென்மை எதுக்குன்னு யோசிக்கிறீங்களா? காதல் ரசிக்க தெரியாது கல்லாக இருக்கும் மனிதனையும் உருக வைத்து ரசிகனாக்குவது காதல். அப்படிப்பட்ட காதலில் உருகி தன் காதலியை நினைத்து தன்னையே மறந்து எழுதிய ஒரு ஆணின் வரிகளைத்தான் உங்களிடம் இன்று பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இனி வருபவை அனைத்தும் குரல் என்னுடையது, வரிகள் நேயர்களுடையது. ஒரு முறை கனவில் காதலியோடு உரையாடி கொண்டிருந்த போது கேட்டேன், காதல் என்பது ஹார்மோன்களின் கோளாறா, இல்லை நம் மனதின் விருப்பமா? அதற்கு அவள், நான் இதற்கு பதில் சொல்லும் அளவிற்கு இன்னமும் பக்குவப்படவில்லை என்றார். சரி, அப்படி என்னதான் என்னிடம் பிடித்துள்ளது என்று கேட்டேன். நாம் தனித்திருக்கும் போதும் சபைகளில் கையாளும்படியான உன் நாகரிகம் அதற்கு சான்றென்றாள். ஒருவேளை அது என் நாடகமாக இருந்தால் என்று பயமுறுத்த கேட்டேன். அதற்கு அவள், ஒருவேளை நீ நடிகனாக இருந்திருந்தால் இந்நேரம் என் வேடம் கலைந்திருக்கும் என்றாள். ஓ அப்படியா? சரி, நம் ஈர்ப்பு திருமணத்திற்கு பிறகு விலகிவிட்டால் என்ன செய்வாய் என்று கேட்டேன். அவள் மெல்லிய சிரிப்போடு, பரவாயில்லை, நாம் விலகாமல் இருக்க அது ஒத்தாசையாக இருக்கும் என்றாள். உன் மீது எனக்கு சலிப்பு ஏற்பட்டு விட்டால் என்ன செய்வாய் என்று கேட்டேன். அடப்போடா, இப்படியெல்லாம் என்னை உசுப்பேத்தி விட முடியாது. நீ என்னில் கரைந்து நான் உன்னில் மிதந்து நம் தவறுகள் வளம் பெற்று நெருங்கவே இளமை ஓடி முதுமை வந்துவிடும். அதற்கு பிறகு நாம் சலித்தாலும் இந்த வாழ்க்கை நம்மை விட்டு விடாது என்று கூறி மின்னல் பார்வை வீசி என் கரம் பற்றி வெட்கத்தால் தோல் சாய்ந்தாள். இப்படியே கனவு தொடர இயங்கும் இர்ஃபான். எழுதிய கவிதைகள் அனைத்தும் தனக்காக என தெரிந்திருந்தும் தெரியாமல் நடிப்பது பெண்ணின் குணம். இருந்தாலும் தளராமல் அவளை நினைத்து உருக உருக கவி வடிப்பதே ஆணின் மனம். ஒரு முறை சந்தித்தோம், பலமுறை சிந்திக்க வைத்தாள். இன்று பலமுறை சிந்திக்கிறேன், ஒரு முறையாவது உன்னை சந்திக்க மாட்டேனா என்று. இருக்கும் பொழுது சிரிக்க வைத்தாய், இன்று தனிமையில் அழ வைக்கிறாய். கண்ணீராலே கவிதை எழுதி காணிக்கையாக்குகிறேன் பெண்ணே. உன் குரல் என் செவியில் தினமொழித்து கண்கள் உன்னை தேடி அலைகின்றனவே, அது ஏன்? இப்படிக்கு உன் நினைவுகளில் உருகும் பாலா. இதோ இதுவே ஒருத்தலை காதலையும் காதலின் வலிகளையும் பெண்ணின் மீது திணிக்காமல் கவியாக மாற்றி அழகு பார்க்கும் ஆண் இருப்பதற்கான சான்று. இதே மாதிரி ஒரு நல்ல ஆடியோவோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுறது ஆர்ஜே லுல்லபி. இது அறுவை எஃப்எம் 107.8. கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.